இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 3ஆம் நாள் 17/1/2026 ஜனவரி மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34, லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய ஓரளவிற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல சிறப்பான செயலாற்றலுடனும் இருப்பீங்க. வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சக பணியாளர்களுடைய வேலைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. பக்குவமான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. என்ற தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வரலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில உங்களுக்கு என்று நற்பெயரையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்ற அரசாங்க விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். சிலர் உங்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதில இருந்து வந்த சந்தேகங்களும் தீரும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. பெண்கள் தங்களுடைய தொழில் தொடர்பாக சிந்திக்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலத்துக்காக சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வழக்கு விஷயங்கள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. வாகன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும்.
இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:40 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று செய்யும் வேலைகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பகல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய பணிகளை நன்றாக திட்டமிட்டு அதன்படி செய்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அமைதியாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். கையில் உள்ள பணத்தை வைத்து சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஓய்விற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சுமூகமாகவும் நடைபெறும். புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று வீட்டை புதுப்பிப்பது போன்ற வேலைகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் புரிதல்களும் உண்டாகும். சேமிப்பது சார்ந்த விஷயங்கள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. நெருக்கமானவர்களிடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆன்லைன் செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. நேரம் தவறாமல் வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய உதவிகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளிக்கவும் செய்வீங்க. சில பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழில் அல்லது வேலை தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. சில இக்கட்டான நேரத்துல தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியிடத்துல சக ஊழியர்கள் உங்களிடத்துல பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான பணிகளையும் விரைவாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:40 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சுமூகமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகள் சவால்கள் நிறைந்ததாக தங்க இருக்கும். அதிகரிக்கும் பணியின் காரணமாக சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. வேலைகளை சிறந்த முறையில முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையிலே என்ற சகஜமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வெளியிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமும் உண்டாகும். சுபகாரிய எண்ணங்களும் கைகூடியும் வரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அரசு அதிகாரிகள் இடத்துல பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலைகளை தொட்டாலுமே 1க்கு 2 முறை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த அதிருப்தியான சூழ்நிலைகளும் மாறும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் உறவினர்களினால பாராட்டவும் படும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு விஷயத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. வேலையில நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். முயற்சிகள்ல நேர்மையாகவும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை புறக்கணிக்கவும் வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில நல்ல வரன்களையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். தனவரவுகளின் மூலமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இதற்கு ஏற்ற நல்ல சூழ்நிலைகளும் இருக்கும். வீட்டு பிரச்சனைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். கடின உழைப்பிற்கான பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக அவர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க வேலையில முன்னேற்றமும் இருக்கும்.
அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாகன யோகமும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணியதும் நிறைவேறும். கையிருப்பும் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து விரிவான திட்டங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். புதிய நண்பர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சில அனாவசியமான வார்த்தைகளை பேசவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். யாரையும் என்று எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அரசாங்க வகையில அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகளினால மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். வசீகரமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பணிகளை எல்லாமே திறமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல செய்திகளும் தேடி வரலாம். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய பொறுப்புகளும் இருக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்காக கடன் தொகைகளை எதிர்பார்க்கவும் செய்வீங்க. நிதி விஷயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் மேம்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பழைய நினைவுகளினால ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்படலாம். தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பலவீனங்களை புறம் தள்ளி விடுவதும் நல்லது. ஆற்றலுடன் செயலாற்றுவதும் நல்லது. பணியில உங்களுடைய நேர்மைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இது மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவினை என்று உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று மனதில உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பெருமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வெளியூர்ல இருந்து நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுடைய மனமறிந்து பேசவும் செய்வாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மேன்மையும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய நுணுக்கங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல சற்றென்று கோபப்படவும் வேண்டாம். எந்த பிரச்சனைகளிலும் அவசரப்படவும் வேண்டாம். சேமிப்பது சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுக்கு ஆலோசனைகளையும் தருவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளையும் தருவாங்க. வாழ்க்கை துணைவனை உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். யாரையும் என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான நேரத்துல உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தனிமையாகவும் அவ்வப்பொழுது உணர்வீங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாணவர்கள் தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். மூத்த சகோதரர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்று உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். வதந்திகளை பொருட்படுத்தவும் வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சிக்கல்களும் தனிமையும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். சிறந்த முறையில இன்று செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. பணிகளை முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். குறித்த நேரத்திற்கு உள்ளாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை பற்றி உங்கள் துணை இடத்துல விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. கடினமான உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். என்று சில சுணக்கமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய நேரத்துல பணத்தை தந்து முடித்தும் விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாகவும் அமையும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையிலே எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஒரு முக்கியமான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்காலத்தை பற்றி மனதுல சின்ன சின்ன சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. மாமன் வழி தரப்புல இருந்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலுமே கவனக்குறைவு இல்லாமல் பார்த்து முடிப்பதும் நல்லது. சில நாட்களாக முடங்கி இருந்த திட்டங்களை இப்பொழுது தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல சாதகமான போக்கும் காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல தெளிவும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வித்தியாசமான கற்பனைகளும் மனதில் ஏற்படலாம்.
பொதுமக்கள் பணியில இருப்பவர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குழந்தைகளின் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும் சாந்தமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அறிவை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. நல்ல பொறுமையுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகளை கையாள்வதில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இன்று இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். குடும்பத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. சின்ன சின்ன கடன்களை வாங்க வேண்டியதும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிறப்பான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமாக நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல எதிர்பாராத உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தொழில வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நல்ல திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. கண்டுகொள்ளாமல் சென்ற உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலையில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள்ல உங்கள் துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அரசு விதிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. தொழிலதிபர்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்றைய நாளை நிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நம்பிக்கையுடன் செயலாற்றவும் செய்வீங்க. விரும்பியதை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட கவலைகளும் நீங்கும். பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. எதிர்கால திட்டமிடுதல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சராசரியாகவும் இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில தேவையற்ற எண்ணங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பெருமையும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். மன நிம்மதியும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தனவரவுகள்ல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன மன அழுத்தங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மனைவி மக்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உற்சாகத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முன்பு உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டமிடுதல்கள்ல பணியாற்றவும் செய்வீங்க. இன்று அதுல இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இளைஞர்களுக்கு உயர்கல்வி தொடர்பாக சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். உங்கள் பெற்றோர்களுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. பெரிய முதலீடுகள் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளும் கைகூடியும் வரும். தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முறையான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். உங்களுடைய தொடர்பாடல் திறமையின் காரணமாக இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்தவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க.
திருப்தியான செய்திகளும் வந்து சேரும். இன்று விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் வந்து சேரும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் இருக்கும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் விருத்தியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். காப்பீடு துறையில கவனமாகவும் இருங்க. வித்தியாசமான கற்பனைகளும் மனதில் ஏற்படலாம். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட புரிதல்களும் உண்டாகும். வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயார் உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்று நேர்மையாகவும் செயல்படுவீங்க. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வங்கித்துறை மற்றும் நிதி தொடர்பான துறைகள்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்று நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். நிலுவையில இருந்து வந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் பெயரில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிலும் இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. நண்பர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பங்குதாரர்களினால சில விரயங்களும் ஏற்படலாம். மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாகவும் இருக்கும். நேர்மையாகவும் செயல்படுவீங்க. ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக இன்று வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிகளை எல்லாமே திறமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை முடிப்பதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான தொடர்பாடல்களின் மூலமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. சிறந்த விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். தொழிலை அக்கறையாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வருமானமும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதில இருந்து வந்த தயக்கங்களும் குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். உங்களால் மற்றவர்கள் பயனடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். தாய் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்களின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று மற்றவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதிற்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். மனதளவுல புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். செயல்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவான மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணிகளை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் சின்ன சின்ன அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல நட்பாகவும் சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஆனால் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று பேரும் புகழும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில மேன்மையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்து வந்த கடன் தொகைகளை வசூல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல பண தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வெளியே வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று நினைத்த பணிகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல இருந்த புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக தடைகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சக ஊழியர்களுடைய வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதரவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் இருப்பீங்க. செயல்களை எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையுடனான உறவில கவனமாக இருப்பதும் நல்லது. பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு சீரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பொறுப்புகளும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கி யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அனாவசியமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அரசாங்க வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். தொழில சில புதிய திருப்பங்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். கடன் வாங்கி கடன் கொடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில வேடிக்கையான பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் இருக்கும். நல்ல வரனாகவும் கூடி வரும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பாராத பண லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயாருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்திற்கான புதிய முதலீடுகள் செய்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. தடைப்பட்ட செயல்பாடுகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.